போது அல்லது மக்களை சந்திக்கின்ற பொழுது சாதனைகளை சொல்ல முடியாம தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள், ஒருமையில் பேசுவது, இது போன்ற ஒரு மட்டரகமான அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிலர் மட்டரக அரசியலை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் இருந்தவங்க இப்ப மக்களை சென்று சந்திக்கின்ற பொழுது, அங்க ஓட்டு கேட்கும் போது அல்லது மக்களை சந்திக்கின்ற பொழுது சாதனைகளை சொல்ல முடியாம தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள், ஒருமையில் பேசுவது, இது போன்ற ஒரு மட்டரகமான அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது. நீங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. சில இடங்களில் நீங்க சுற்றுப்பயணத்துக்கு போகும்போது கூட பார்த்திருப்பீங்க. இப்போ ஒரு சாதனைகளை சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள், சாதனைகளை செய்யாதவர்கள், கொரோனா காலத்தில் ஏறத்தாழ 6 மாசம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டியே இருந்துச்சு. அப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா எங்க மாவட்ட ஆபீஸ் 24 மணி நேரமும் திறந்திருந்துச்சு. 23 மணி நேரம் கூட இல்ல, 24 மணி நேரமும் திறந்திருந்துச்சு. அன்னைக்கு ஒரு குடும்பம் பார்க்காம இங்க இருந்து லோடா ஏற்றி கொண்டு போய் மக்களுக்கு உதவி செஞ்சு அது எங்க தலைவருடைய கட்டளை. அதனால நாங்க ஆட்சி அப்படிங்கறத தாண்டி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்களுடைய தலைவருடைய கட்டளை. மக்களோடு இரண்டரை கலந்து அவர்களுக்கு தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு இயக்கம். இப்ப அரசின் மூலமாக மக்களிடத்தில் திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்கின்றோம். இல்ல அதுல எந்த விதமான நாங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு, எங்களுடைய பயணங்கள் என்பது மக்களுக்கான ஒரு அரசு முதலமைச்சர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்கின்றோம். நீங்க போன 5 வருஷத்துல ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம், இப்ப நான் சொல்றேன், இவ்வளவு சொல்றேன், ஐடி பார்க் வந்துச்சு, ஒரு சிப்காட் 399 ஏக்கருக்கு வந்திருக்கு, ஒரு 101 கோடியில மேம்பாலம் கட்டியிருக்கோம், 40 கோடியில பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கோம், இப்படி ஏதாவது ஒரு திட்டங்களை சொல்லலாம். இன்னும் கூட நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும்னா, மருத்துவக் கல்லூரி அதை நான் இருக்கும்போது கொண்டு வந்தது, நான் கேட்டு வாங்கி கொண்டு வந்தது, அடிக்கல் நாட்டினது, நான் சொன்ன இடத்துல கட்டுறதுக்கு விருப்பம் இல்லாம நீதிமன்றம் வரைக்கும் போய் வேற இடங்களுக்கு மாத்தினாங்க. 5 ரோடு மேம்பாலம் அது நான் இருக்கும்போதே கட்டி, நான் இருக்கும்போதே திறந்தாச்சு. 2 குகோலி பாதை அதையும் நான் இருக்கும்போதே நிதிகளை வாங்கி, அரசாணை வாங்கி அந்த பணிகளும் முன்னெடுத்தாச்சு. ரயில்வே சாலை, இப்ப அண்ணா சாலை, அந்த சாலையும் நான் இருக்கும்போதே தொடங்கி வச்சாச்சு. புகழூர் செக் டேம் அது நான் இருக்கும்போதே அப்ப ராமலிங்கம் இருந்தாரு, நாங்க போய் அதை பார்த்து எஸ்டிமேட் எல்லாம் போட்டு 5 வருஷம் கிடப்புல போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப முழுமையா அந்த செக் டேமுக்கான முழு பணமும் திமுக தான் செலவு பண்ணிருக்கோம். புகழூர் தடுப்பணைக்கான முழு நிதியம் இந்த 5 வருஷத்துல தான் வழங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு. அதனால பொதுவா எந்த ஒரு திட்டமாவது இதை நாங்க செஞ்சேன்னு சொல்றதுக்கு தகுதியும் இல்ல, திறமையும் கிடையாது. ஒரு அரசாங்கத்தில் சிறப்பு திட்டங்கள் ஒரு வகை வேறு. அதை விட்டுட்டு பஞ்சாயத்துலயோ யூனியன்லயோ நான் தெருவில் போட்டேன், சாக்கடை கட்டினேங்கிறது கீழே இருக்கிற மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர், கவுன்சிலர், மண்டல குழு தலைவர், பஞ்சாயத்து பிரசிடண்ட், கவுன்சிலர், யூனியன் சேர்மன், இவங்க அவங்களுடைய நிதிகளை கொண்டு அடிப்படை வசதிகளை சேருங்கிறது வேற. நீங்க பாருங்க களத்துல யார் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. நீங்க எதை சொன்னாலும் கருத்துக்களை ஒரு கேள்வி, இப்ப என்னிடம் நீ எவ்வளவு வேணாலும் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்றேன். அது மாதிரி ஒரு இடங்கள்ல பேசுகின்ற பொழுது அல்லது பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது